Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1. Calculate the number of electrons in 1 coulomb of negative charge. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ சொல்கிறாங்க? 1 கூலும் சார்ஜ்னு சொல்கிறாங்க. அப்போ 1 கூலும் சார்ஜில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? இதுதான் அவங்க நம்மள்ட்ட கேட்குற கேள்வி. ஓகேங்களா? இப்போ ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். டோட்டல் சார்ஜ் கொடுத்துட்டாங்க 1 கூலும். சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் எவ்வளோ? 1.6 into 10 power minus 19 கூலும். சரி, ரொம்ப சிம்பிள். ஒரு மனுஷனோட வெயிட் 100 கிலோன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனோட வெயிட் 100 கிலோ. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் வெயிட் ஆஃப் த ஹியூமன் வந்து 10,000 கிலோ இருக்குது. ஒரு மனுஷனோட வெயிட் தெரியும். அப்போ எவ்வளோ மனுஷங்கள் இருந்தால் 10,000 கிலோ கிடைக்கும்? ஸோ இது பேர் தான் நம்ம குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்முலா என்ன? Q is equal to N into E. அதாவது என்கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னாங்க. சார்ஜ் எவ்வளோ சார் இருக்கும்? 1.6 into 10 power minus 19. ஏன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. சப்போஸ் 2 எலக்ட்ரான் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 2 into 1.6 into 10 power minus 19 கூலும். என்கிட்ட 5 சார்ஜஸ் இருக்குது. அப்போ 5 into 1.6 into 10 power minus 19 கூலும். ஸோ n நம்பர் ஆஃப் சார்ஜ் இருந்தால் n இன்ட்டுன்னு போட்டுக்க போகிறீங்க. இப்போ இங்கே என்னோட வேல்யூ கேட்குறாங்க. க்யூவோட வேல்யூ என்ன? 1 கூலும். ஈயோட வேல்யூ என்ன? 1.6 into 10 power minus 19. ஸோ மேலே கூலும் இருக்கும், கீழே கூலும் இருக்கும். கூலும் கேன்சல் ஆயிடுச்சு. 10 power minus 19 மேலே போயிடுச்சுன்னா ப்ளஸ் 19 ஆயிடும். 10 power 19 இப்படி எழுதுனா யாருக்காவது பிரச்சனை இருக்கா சொல்லு? 10 power 19 10 power into 10 power 18 எழுதியிருக்கேன். டிவைட் பை 1.6. 10 1.6 டிவைட் பண்ணால் 6.25 into 10 power 18. ஸோ இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் சரிங்களா? எவ்வளோ எலக்ட்ரான்? 6.25 into 10 power 18. இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ரொம்ப பேசிக்கான கொஷின். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜில் வச்சு கேட்ட ஒரு கொஷின். டவுட் ஏதாச்சும் இருந்தால் தாராளமாக கேளுங்க. ஓகேங்களா?